ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ்ச்சி சமையலறை. இன்றைக்கி நம்ம முருங்கை இலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் கொஞ்சமாக துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நான் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 5 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முருங்கை இலையை வெயிலில் நல்லா காய வச்சு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேன் வச்சுக்கலாம். உளுத்தம்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா செவற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும். இப்போ அது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அடுத்து துவரம்பருப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். துவரம்பருப்பும் நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துடலாம். கடலைப்பருப்பையும் அடுத்ததாக வறுத்துக்கலாம். கொஞ்சமாக இது கூடவே காரத்துக்காக வேண்டி சீரகமும் கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வறுத்தாச்சு. தனியாக தட்டில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த கட்டி பெருங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். அப்போ தான் அது கொஞ்சம் உருகும். கூடவே 5 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஃபைனலாக முருங்கைக்கீரையும் ஒரு வாட்டி திரும்ப கொஞ்சமாக வறுத்துக்கலாம். ஏன்னா அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏற்கனவே அது வெயிலில் காய வச்சே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வாட்டி வறுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ அரைக்க போகிறோம். இப்போ ஆறிடுச்சு. இதை ஒன்று ஒன்று நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை நம்ம இது கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா அரைச்சாச்சு. இப்போ இது கூட முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். வாங்க, அவ்வளோதாங்க. நல்லா டேஸ்டான முருங்கைக்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், முருங்கை இலை பொடி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதத்துக்கு நல்லா வச்சு சாப்பிட்லாம். நம்ம கீரையாக டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்கணுன்னா அது முடியாது. நம்ம சேர்த்துக்கவும் மாட்டோம். அதனால் இந்த மாதிரி பொடியாக இருந்ததுன்னா நம்ம சாதத்துக்கு கூட இது போட்டு சாப்பிட்லாம். இல்லை நமக்கு பிடிக்காதுன்னா தோசை, இட்லி கூட வச்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.